نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயரை கொண்டு இந்த சிறப்பான குத்துபாவுடைய உரையை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் நின்று நில வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு, அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குறுகிய கால அற்பமான இந்த வாழ்க்கையிலே எப்பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சி அவனை பயந்து அவனது ஏவல்களை முடியுமானவர் எடுத்தும் விளக்கல்களை முழுமையாக தவிர்ந்து இறையச்சமுள்ள இஹ்லாசுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தலைப்புக்கு வருகிறேன். இன்றைய இந்த குத்பாவுடைய பிரசங்கத்திலே பொறுமை என்று சொல்லப்படுகிற அஸ்ஸபர் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் பல விடுத்தம் அடிக்கடிக்கு பேசக்கூடிய இந்த பண்பு சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை இன்றைய குத்பாவிலே உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே அஸ்ஸபர் பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பை அல்லாஹு தாலா பல விடுத்தம் திரும்ப திரும்ப பேசுவதை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பண்பை சபர் என்கின்ற அந்த குணத்தை அல்லாஹு தாலா மிக நேசிப்பதற்கு அடையாளமாகத்தான் அல்லாஹ் இந்த செய்தியை திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனில் சொல்கிறான். எனவே அல்லாஹ் பல இடங்களில் நீங்கள் தொழ வேண்டும் என்று பேசுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நோன்பு நோக்க வேண்டும் என்று பேசுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் வசதி இருந்தால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னொரு இபாதாக்கள் குர்ஆன் ஓதுகிறது, ஜிக்ர் செய்வது, தஸ்பீஹாத் என்று இன்னொரு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று பணிக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானில் 20வது அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிற பொழுது இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் தெரியுமா? முமின்களாக எங்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிற உபதேசம் என்னவென்றால், நீங்க பொறுமையை கையாள வேண்டும். இஸ்பிரு, இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்திலே, இந்த குர்ஆனை சுன்னாவை உங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற விஷயத்திலே நீங்க பொறுமை காக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வசாபிரு, எதிரிகளை மிஞ்சுகின்ற அளவுக்கு, இந்த மார்க்கத்துக்கு எதிரானவர்கள் இவர்களை மிஞ்சுகின்ற அளவுக்கு நீங்க இந்த மார்க்கத்திலே பொறுமை காக்க வேண்டும். வராபித்து வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் இந்த மார்க்க விஷயங்களில் உறுதிப்பாட்டோடு வாழ வேண்டும்.
அமல்கள் செய்கிற விஷயத்திலே உங்களுக்கு பொறுமை தேவை. பாவமான காரியங்களை விடுகிற விஷயத்திலே நீங்க பொறுமை காக்க வேண்டும். உங்களோட மனசை கட்டுப்படுத்தி பொறுமை காக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க அல்லாஹ்வை எப்பொழுதும் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்க வெற்றி பெறுகிற செய்தி அல்லாஹ் தஆலா துல்லியமாக முஃமின்களாகி எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு ஓர்டராக ஒரு உபதேசமாக அல்லாஹ் சொல்கிற செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த பண்பு மிக சிறந்த ஒரு பண்பு. ஒரு மூமின் மரணிக்கின்ற வரையிலே தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பல விதத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். இந்த பொறுமை என்று சொல்கிற பண்பை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே பல விதத்தில் பல மாதிரி எங்களுக்கு படிப்பினையாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது இந்த பொறுமை என்று சொல்கிற பண்பை அல்லாஹ் தொழுகையோடு சேர்த்து பேசுகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, உறவுகளே, வஸ்ஸஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி நாங்க ஐங்காலம் தொழுது ஃபர்லான கடமைகளை செய்து தன்னுடைய சுஜூதிலே தன்னுடைய இறுதி அத்தையாத்துக்கு பிறகெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோமோ உறவுகளே, தனது பிரச்சனைகளை முன்வைக்கின்றோமோ, தனது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமோ, அதுபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்கள், உங்களோட பிரச்சனைகளை முன்வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா போதிக்கிற மிக சிறந்த ஒரு பண்பாக எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்னல்கள் சகோதரர்களே, இவைகளை வைத்து இதை மக்கள் மன்றத்திலே சொல்ல முடியாது. எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எங்களோடு தன்னுடைய நோயாக இருக்கலாம், தன்னுடைய கஷ்டங்களாக இருக்கலாம், தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒவ்வொன்றும் அது தனி மனிதனாக எங்களோடு தான் இருக்க வேண்டும். அதை எல்லோரும் வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னிடத்திலே சொல்லு. அப்ப இந்த விஷயங்களை பொறுத்து ரப்பிடத்திலே சகோதரர்களே எங்களோட விஷயங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற செய்தி அல்லாஹு தஆலா எங்களுக்கு பணிப்பதை பார்க்கிறோம் உறவுகளே. இன்னும் சொல்லுவதாக இருந்தா அல்லாஹ் இந்த பண்பை எப்படி சொல்கிறான் தெரியுமா? இந்த பண்பை சபர் என்று சொல்லுகிற இந்த பண்பை எந்த இடத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் தெரியுமா? இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உள்ளவரோடு இருக்கிறான், நல்லவர்களோடு இருக்கிறான். அதே நேரம் பொறுமையாளர்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிற செய்தியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதைவிட ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்து, ஒரு சிறந்த ஒரு இடம் இருக்கிறதா சகோதரர்களே? எந்த அளவுக்கு நாங்கள் வாழ்நாளில் தொழுகக்கூடிய நாங்கள், அமல்களில் முந்தக்கூடிய நாங்கள், கியாமுல் தொழக்கூடிய நாங்கள், குர்ஆனை ஓதக்கூடிய நாங்கள் எப்படி இபாதாக்கள் ஈடுபடுகிறோமோ அதுபோன்று இந்த பொறுமையை கையாளுகிற பொழுது அல்லாஹ் எங்களோடு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஒருவர் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த வீடை கட்டுங்க நான் செலவழிப்பதாக சொன்னால், நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க நான் உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னால் அர்த்தம் என்ன? நான் முழுக்க உங்களுக்கு இதுக்கு உதவி செய்வேன் என்பது அர்த்தம். இது போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தா, நீங்கள் சகித்து கொண்டால், அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்று பொறுமையாளர்களாக வாழுகிற பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்வதாக அல்லாஹு தஆலா வாக்களிக்கிற செய்தியை நாங்கள் உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த பொறுமை என்று சொல்கிற இந்த தன்மையை ஈமானுடைய அடையாளமாக சொல்கிறான். நேர்வழிக்கு சத்தியத்துக்கு அடையாளமாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். திருமறை குர்ஆன்ல நானும் நீங்களும் அறிந்து புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு அத்தியாயம் சூரா தான் சகோதரர்களே, சூரா அஸ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், மிக சிறிய ஒரு குர்ஆன்ல வரக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோமீன்கள், ஈமான் கொண்டவர்கள், அந்த இறையச்சம் உள்ளவர்கள் யார், இவர்களுடைய பண்பாடுகள் என்ன, இந்த பூமியில் இவர்கள் எப்படி வாழுவார்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சுருக்கமாக பட்டியல் போடுகிறான். அல்லாஹ் சொல்கிற பொழுது வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதனோ காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். ஒரு விஷயத்திலே அல்லாஹ் சத்தியம் பண்ணினா அவன் சும்மா பண்ண மாட்டான், அர்த்தம் இருக்கிறது. ஒரு விஷயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சத்தியம் பண்ணி பேசுகிறான் என்று சொன்னால் அதுக்கு வெளியீடு இருக்கிறது, அதுக்கு பாரிய அர்த்தம் இருக்கிறது. எனவே காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இந்த மனிதனோ நஷ்டத்திலே இருக்கிறான், இந்த மனிதனோ இந்த நேரத்தை பயன்படுத்துகிற விஷயத்திலே, இந்த நேரத்தை கைட் பண்ணுகிற விஷயத்திலே அவன் நஷ்டவாளியாக இருக்கிறான், பொடுபோக்குக்காரனாக இருக்கிறான். 4 சாராரை தவிர அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். இல்லல்லதீன ஆமனு, அவங்கள்ட்ட ஈமான் இருக்க வேண்டும், ஈமான் உள்ளவர்கள், வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹா நல்லறங்களை செய்யக்கூடியவர்கள், வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர், சத்தியத்திலே ஒன்றுபட்டவர்கள், ஒருவருக்கொருவர் இந்த ஏகத்துவத்திலே, இந்த குர்ஆனிலே, இந்த சுன்னாவிலே ஒன்றுபட்டவர்கள், வதவாஸோ பிஸ் ஸப்ர், பொறுமையிலேயும் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்ட சாரார். இவர்களை தவிர மற்றவர் எல்லோருமே நஷ்டத்தில் இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, சகோதரர்களே, அப்ப இந்த 4 பண்பும் ஆழமான ஈமான். ஈமான் என்பது வெறுமனே வாயால் மொழிதல் மட்டும் கிடையாது, வாயால் சொல்லி உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும், நடைமுறையிலே செயல்பாட்டிலே வருவதுதான் ஈமானுக்கு அடையாளம். இன்றைக்கு ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறோம், குர்ஆனை சுன்னாவை ஏற்றிருக்கிற நாங்கள், உள்ளத்தால் ஆழமாக ஏற்றிருக்கிற நாங்கள் நடைமுறையிலே வர வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும், ஜமாத்துக்கு தொழுகை இருக்க வேண்டும், இன்னொரு அமல்கள் இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறை இருப்பதுதான் ஈமானுக்கான வெளிப்பாடு. வஅமிலு ஸாலிஹாத், நகையும் சதையும் போன்று சாலிஹா நல்லறங்கள் செய்வது. நீங்க ஒருவருக்கொரு ஹக்கிலே, சத்தியத்திலே, இந்த பித்அத்துக்கு ஷிர்க்குக்கு எதிராக சத்தியத்திலே ஒன்றுபட வேண்டும். அதிலே வருகிற இன்னல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இவை ஒவ்வொன்றில் நீங்க பொறுமை காக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு துல்லியமாக சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனமே, இந்த குர்ஆன், இந்த அத்தியாயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமான என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, எனவே ஒரு மூமினுடைய பண்பாக அல்லாஹு தஆலா பொறுமையை சொல்கிறான். ஈமானுடைய வெளிப்பாடு, ஈமானை சுமந்தவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், பொறுமையாளர்கள் என்ற வெளிப்பாட்டை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் குர்ஆன் பல விதத்திலே அல்லாஹ் பேசுகிறான். பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் பல விதத்திலே பட்டியல் போடுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இந்த பொறுமையாளர்கள், தனது வாழ்நாள் இந்த பண்பை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அவங்க தான் சத்தியவான்கள், அவங்களே நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுகிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவங்க தான் நேர்வழி பெற்ற ஒரு சாரார் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். சத்தியவான்கள் என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகிறான். இன்று நாங்க ஹிதாயத்தை விரும்புகிறோம், சத்தியத்தை விரும்பக்கூடிய நாங்க ஷிர்க்குக்கு எதிராக, பித்அத்துக்கு எதிராக நாங்க சரியான அகீதாவிலே, சரியான கொள்கையிலே, சரியான மன்ஹஜிலே பயணிக்க வேண்டும், நாங்க வாழ வேண்டும், சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாங்க, நேரான வழியை விரும்பக்கூடிய நாங்க, அவங்க யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையாளர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பொறுமையாளர்களுக்கு வழங்குகிற அந்தஸ்து, தரஜாவே வேற. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எல்லோருமே ஒரே ஈமானோடு வாழ மாட்டோம். எங்களோட ஈமானுக்கு ஏற்ப, தன்னுடைய இறையச்சத்துக்கு ஏற்ப, தன்னுடைய இபாதாத்துகளுக்கு ஏற்ப, தன்னுடைய அமல்களுக்கு ஏற்ப, தன்னுடைய தியாகங்களுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா என்ற ஈமான் வேறுபடுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், ஈமான் கூடும் குறையும். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பொறுமையை பற்றி குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது இதுக்கு தனி ஒரு தரஜாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான், தனியான ஒரு அந்தஸ்து அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த நேர்வழி பெற்றவர்கள் யார் தெரியுமா? அவங்க கொள்கைவாதிகள், அவங்க குர்ஆன் சுன்னால புடியாக வாழக்கூடியவர்கள், அவங்க சத்தியவாதிகள், உறுதிமிக்கவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா முஹ்ததூன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவன் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். பல கட்டங்கள் அல்லாஹ் சோதித்து இதில் வெற்றி பெற்றா
நீங்க தான் சத்தியவான்கள் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே நேரம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனுக்கு ஒரு உபதேசத்தை சொல்கிறார். என்ன உபதேசம்? மகனே, நீங்க சிறுக்கு வைக்க கூடாது, தடுக்கிறார். நேரத்துக்கு நீங்க தொழ வேண்டும், நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய அருமை மகனுக்கு முதலாவது உபதேசமே அதுதான். மார்க்கத்தை போட்டுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், வஸ்பிர் அலாமா அசாபக், மகனே, உனக்கு என்னென்ன பாதிப்புகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வருகிறதோ உன் வாழ்க்கையில, இதை நீ கடைபிடிக்க வேண்டும். இந்த பாதிப்புகள்ல நீ பொறுமை காக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இது உறுதிமிக்க காரியங்கள்ல உள்ளது என்பதை அல்லாஹு தஆலா துல்லியமாக பேசுகிறான். ஆழமான ஈமான், ஆழமான அகீதா, குர்ஆன் சுன்னாவுடைய பற்று ஈமான் இருக்குகின்ற பொழுது நிச்சயமா அவங்க பொறுமையாளர்களாக வாழுவார்கள். பொறுமை இருந்தா அவங்க ஈமான்தாரிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 2 பண்புகள் அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். மன்னிக்கிற பண்பையும் பொறுமை என்ற அந்த பண்பையும் அல்லாஹு தஆலா சேர்த்து பேசுவதை எங்களுக்கு பார்க்கலாம். ஈமானுடைய அடையாளமாக அல்லாஹு தஆலா பேசுகிறான். வலமன் சபர் வகஃபர் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், தாரின் உலகத்தில் வருகிற பிரச்சனைகள்லாம் சகித்து கொண்டு அதில் பொறுமை காத்து மக்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறாரோ, வருகிற சிக்கல்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருமோ, குடும்ப சிக்கல்கள் வருமோ, எங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வருமோ, வியாபாரத்திலே வருமோ, இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பொறுமை காத்து மற்றவர்களை மன்னிக்கிறோமோ, அல்லாஹ் சொல்கிறான் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், இதெல்லாம் ஈமான்ல உறுதிமிக்க காரியங்கள்ல உள்ளதென்று அல்லாஹு தஆலா பேசுகிறான். நாங்கள் தொழுகிற தொழுக ஈமானின் உச்சாட்டம் சகோதரர்களே. சுன்னத்தான வணக்க வழிபாடுகள், நாங்கள் தொழுகிற கியாமுல்லைல் எல்லாம், கொடுக்கிற தான தர்மங்கள் எல்லாம் ஈமான்டார் உறுதிமிக்க விஷயங்கள் தான். இது போன்று அல்லாஹ் பேசுகிறான். நீங்க பொறுமை காத்தால், மக்களை மன்னித்து பொறுமை காக்குகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இது ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹு தஆலா பேசுவதை எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், சத்தியத்தை சொல்ல வந்த நபிமார்களுடைய ஒரு பண்பாக, விசேட ஒரு பண்பாக இந்த பொறுமையை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க ஏகத்துவ இந்த செய்தியை, தூது செய்தியை மக்களுக்கு எடுத்து வைக்கிற பொழுது எந்த அளவுக்கு பொறுமை காத்தார்கள். கொலை அச்சுறுத்தல் வருகிறது, நாட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் அந்த பாரிய பிரச்சனைகளுக்கு பின்னாலெல்லாம் பொறுமை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்ததாக அந்த பண்பை அல்லாஹ் பேசி காட்டுகிறான். நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, நபியே வஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்கள், உறுதிமிக்க ரசூல்மார்கள் யார்? நபிமார்கள். அவங்க 5 பேர் தான் உறவுகளே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 பேரும் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக பாரிய அளவுல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். இந்த சத்தியத்துக்காக இந்த மார்க்க பிரச்சாரத்தை அந்த சமுதாயத்திலே சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய கூட்டமாக வாழ்ந்தவர்கள். சத்தியத்தை முன்வைக்கின்ற பொழுது பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க நபிமார்கள், இவர்களுடைய போன்று நீங்க பொறுமை காக்க வேண்டும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களோட தாவா களத்திலே பொறுமை காக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஓர்டரை போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய இந்த பண்பை ரசூல்மார்கள் உறுதிமிக்கவர்கள், மிகவே பலமானவர்கள், சத்தியத்துக்காக வாழ்ந்து மௌத்தானவர்கள், இப்படி இந்த பேர் சும்மா வருமா சகோதரர்களே? இவங்களோட வாழ்நாள்ல இவங்க சத்தியத்துக்காக சாபிரின், பொறுமை என்ற அந்த தன்மையை கையாண்டார்கள். ஏகத்துவத்தை சொல்லுகிற பொழுது வருகிற எல்லா சிக்கல்களையும் சபுர் என்று சொல்லுகிற அந்த தன்மையை கையாண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை புகட்டியதை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் இன்றைக்கு நாங்கள் கொள்கைவாதிகள் என்று பேசுகிறோம், சத்தியவாதிகள் என்று பேசுகிறோம்,
குர்ஆன சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் பேசுகிறோம் என்றால் எங்களோட வாழ்நாள எந்த அளவு இந்த தன்மை இருக்கிறது சிந்தித்து பாருங்க. இந்த பண்பாடு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இன்னும் சொல்கிறான், சுவர்க்கவாதிகளுடைய பண்பாக சொல்கிறான். மறுமையுடைய நாளில் நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அதுக்குரிய ஒரு சிறப்பு பண்பாக அல்லாஹ் இந்த பொறுமையை சொல்கிறான். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும். அந்த மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா வானவர்களை வைத்து எங்களை நல்லவர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து கொண்டிருப்பான். சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும், அந்த சமாதானம் உண்டாகட்டும் என்று அந்த விருந்தாளிகளை வானவர்கள் அழைத்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த மலக்குமார்கள், பிமா சபர்தும், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பொறுமை காத்தீர்கள், எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க பொறுமை காத்தீர்கள். உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா சபரு. அந்த சுவன மாளிகை அவங்க சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்திலே பொறுமையாளர்களாக வாழ்ந்தார்கள். எந்த நடந்தாலும் அல்லாஹ்ட கதிரை நம்புவார்கள். திடீரென மௌத்து வந்தாலும் அல்லாஹ்வை நம்புவார்கள். திடீரென லொஸ்ட் வந்தாலும் அல்லாஹ்வை நம்புவார்கள். திடீர் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் அல்லாஹ்வைத்தான் நம்புவார்கள். எந்த கஷ்டத்தில் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க முடியாமல் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு ஏசுவதல்ல, பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு நோயை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி மனுஷன் பொறுமை காப்பதனூடாகத்தான் உங்களுக்கு சுவர்க்கத்துக்கே நுழையலாம் என்று அல்லாஹு தஆலா இந்த பண்பை பேசுகிறான். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் தெரியுமா? அவர்களுக்கு சுவர்க்கத்திலே சுவனத்திலே ஜன்னத்தம் வஹரீரா, அந்த சுவன மாளிகை, அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவார்கள். அங்கு பட்டாடை அணிவிக்கப்படும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பட்டாடை அணிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு சுவர்க்கம் என்று சொன்னால் இந்த பூமியில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். கேட்டு வந்தா குடுக்க எத்தனை பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த நேரத்தில் ஒரு கஷ்டவாதி வருவான், அவனுக்கு கொடுக்க இன்னொருத்தர் வருவார். இப்படி வருகிற நேரமெல்லாம் அல்லாஹ்வுக்காக அந்த சுவர்க்கத்துக்கென்று பொறுத்து கொடுக்கிறாரே, அல்லாஹ் சொல்கிறான். இதனால தான் அவங்களுக்கு சுவர்க்கம் என்று இந்த பொறுமையுடைய அடித்தளத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, எனவேதான் அல்லாஹ் அதுக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்க வேண்டும். இன்னைக்கு சபுர் என்றா என்ன எடுத்து பாருங்க, பொறுமை என்றா என்ன? நாங்கள் நினைக்கிறோம் ஹபுசு நஃப்ஸ், எங்களோட நஃப்ஸை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சிக்கல் வந்தால் மட்டும்தான் பொறுமை கிடையாது. இது ஆழமான கருத்தை கொண்டது. குர்ஆன சுன்னா வைத்து ஆய்வு பண்ணுகிற பொழுது இது ஆழமான பல சந்தர்ப்பங்களில், பல நிலைமையில, பல இடங்களில் ஒவ்வொரு நேரத்துக்கும் தேவையான அர்த்தத்தை கொண்டதுதான் பொறுமை என்று சொல்லக்கூடிய தன்மை. உறவுகளே, அப்படி ஆழமான கருத்தை பதிந்தது. இந்த உலகத்திலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமா? ஹராமை விட்டும் ஹலாலை எடுத்து நடக்க வேண்டுமா? இன்னைக்கு ஒரு பேணுதலான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுக்கு பொறுமை என்ற தன்மை தேவை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே, இந்த மார்க்கத்தை துல்லியமாக பின்பற்றுகிற விஷயத்திலே அல்லாஹ் என்ன பேசுகிறான் தெரியுமா? வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், உன்னுடைய ரப்புக்கு கட்டுப்படுகிற விஷயத்தில் நீ பொறுமை காக்க வேண்டும். மார்க்க விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற விஷயத்திலே உன்னிடம் பொறுமை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும், பாவத்தை விட கட்டுப்படுத்த வேண்டும். வஸ்ஸபிர் லி இபாதத்தி, அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுவதற்கு பொறுமை தேவை. நாங்கள் ஐங்காலம் பள்ளிக்கு நடந்து வர வேண்டுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு நாங்கள் பள்ளிக்கு சிரமத்தோடு பள்ளிக்கு வர வேண்டுமா? ஜும்மா நாளில் நேர காலத்தோடு கூட பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பொறுமை தேவை. உண்மைக்குரிய உறவுகளே, இரவு நேரத்திலே அந்த கியாமுல் லைல் தொழுகையை நாங்கள் தொழுவதாக இருந்தாலும் எங்களுக்கு பொறுமை தேவை. தான தர்மங்களை கொடுப்பதாக இருந்தாலும் பொறுமை தேவை. பாவத்தை விடுவதாக இருந்தாலும் பொறுமை தேவை. அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸபிர் லி இபாதத்திஹி, அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுகிற விஷயத்திலே, வணக்க வழிபாடுகளில் பொறுமை காக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா துல்லியமாக பேசுவதை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி திருமறை குர்ஆன் பல சந்தர்ப்பங்களில் பல விதத்தில் இந்த பொறுமையை பற்றி நிறையவே சொல்கிறான். தெரியுமா? மூமின்களாகிய நாங்கள் இந்த பண்பை கடைபிடிக்க வேண்டும்.
இதுக்கு பின்னால் வெற்றி இருக்கிறது, இங்கே இல்லாட்டி மறுமையிலே வெற்றி என்பதை அல்லாஹு தஆலா தருவதற்குத்தான் அல்லாஹ் இந்த பண்புகளை நிறையவே பேசுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பாவமான காரியங்களை நாங்கள் விட வேண்டுமா? கெட்ட விஷயங்களை விட வேண்டுமா? தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும், பொறுமை தேவை. இன்னைக்கு ஹராமான ஒரு விஷயத்தை விட வேண்டுமா? இசையை விட வேண்டுமா? வட்டிலிருந்து நாங்கள் விலக வேண்டுமா? ஆபாசத்திலிருந்து விலக வேண்டுமா? எங்களுக்கு அந்த பாவத்தை விடுவதற்கு பொறுமை தேவை. இதுக்கு நிறைய சான்றுகள் உங்களுக்கு பார்க்கலாம். சஹாபா தோழர்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எப்படி தங்களை மாற்றிக்கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களில் நஃப்ஸை கட்டுப்படுத்தியதை எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், இதுக்கு ஒரு சான்றாக பாருங்க, ஒரு செய்தியை பார்க்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட பொம்புல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அது விதவை கிடையாது, மனைவி, சிறிய வயசில் திருமணம் முடித்த ஒரு மனைவி, அழகுகளையும் அப்படித்தான், மார்க்க விஷயங்களிலேயும் பேணுதலாக வாழக்கூடிய அந்த பெண் ஒரு நாள் அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்கிறார்கள்? படுதூறு சுமத்துகிறார்கள், விபச்சார குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள். இந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், அந்த உபய் இப்னு சலூல் அவனோடு சேர்ந்து முனாஃபிக்குகள் என்ன செய்கிறார்கள்? படுதூறு சுமத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு விபச்சார குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கண்கள் வீங்குகின்ற அளவுக்கு அழுதார்கள். அவங்களோட குடும்பமே அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு டென்ஷன், அவர் வஹி எதிர்பார்த்து இருக்கிறார். என்ன நடந்தது? பல பேர்கிட்ட, சஹாபாக்கள்கிட்ட, குடும்பத்திலே மனைவி மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறார்கள். இப்படி இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமாரில் ஆயிஷாவுக்கு அமல்ல ஒப்பானவ, இபாதத்தில் ஒப்பானவ, அழகுலையும் ஒப்பான ஒரு பெண் தான் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற எல்லா பெண்களும் விதவைகளாகத்தான் வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சஅல ஸைனப் பின்த் ஜஹஷின் உம்மில் முஃமினீன் அன் அம்ரி ஆயிஷா, ஆயிஷா பற்றி சில செய்திகளை கேட்கிறார்கள். எல்லாருமே படுதூறு சொல்கிறார்கள். ஸைனபே, உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறார்கள். நினைச்சிருந்தா இன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட நல்ல பேரை எடுக்க, நல்ல இடத்தை பிடிப்பதற்கு, ரசூலுல்லாஹ் நல்ல மனைவி என்ற பேரை எடுப்பதற்காக வேண்டி ஆயிஷா பட்டு போட்டு கொடுத்திருக்கலாம். அவ அப்படித்தான், அவக்கு காணாததை கேட்டதெல்லாம் சொல்ல முடியாது, பாவம் என்பதை உணர்ந்து நஃப்ஸை கட்டுப்படுத்தி என்ன சொல்கிறா தெரியுமா? மா அலிம்து வல்லாஹி மா அலிம்து அலைஹா இல்லா கைரா. இந்த ஆயிஷாவை பற்றி ரதியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, இவ பற்றி நல்லவத்தான் நான் நினைக்கிறேன், இவ நல்ல பொம்புல, இவ பற்றி எந்த ஒரு கெட்ட விஷயம் எனக்கு தெரியாது என்று அவங்களோட மனைவிகளில் ஸைனப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தன்மை என்பதை பாருங்க. அது இன்னொரு செய்தியை சொல்கிறா, அல்லாஹ்வுடைய தூதரே, அஹ்மி சம்இ வபசரி, என்னுடைய செவிப்புலனையும் என்ற பார்வையை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷா பற்றிய நல்ல தன்மை தான் என்னிடத்தில் இருக்கிறது, அவன் நல்ல பொம்புல என்று பாராட்டுகிறா. நினைச்சிருந்தா போட்டு கொடுத்திருக்கலாம். அந்த நேரத்திலே அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனசை கட்டுப்படுத்தி, நான் எப்படி தொழுகிறேனோ, எப்படி அமல்களை செய்கிறேனோ, என்ன இபாதத்துகளை செய்கிறேனோ, அது போன்றுதான் இந்த விஷயத்தில் மனசை கட்டுப்படுத்தி ரசூலுல்லாஹ்ட்ட உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி காதை, இந்த கண்ணை விட்டவர் பாதுகாப்பு பெறுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? கண்டதையெல்லாம் பேசல, கேட்டதெல்லாம் சொல்லல, மனசை கட்டுப்படுத்துகிறா. அந்த அளவுக்கு இந்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் எப்படி பொறுமை காத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு படுதூறு அவதூறு வருகிற பொழுது அதுக்கு சாட்சி இல்லாமல் பரப்புவதை பயந்தார்கள். நஃப்ஸை கட்டுப்படுத்தியதெல்லாம் பல விதங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி நிறைய செய்திகள் எங்களுக்கு பார்க்கலாம். அமல் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், தான தர்மங்கள் கொடுக்கலாம், நிறைய இபாதத்துகள் செய்யலாம் சகோதரர்கள். ஆனால் இந்த பொறுமை என்ற தன்மை வருவது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் பாக்கியம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா இந்த வாழுகிற இந்த குறுகிய கால வாழ்க்கையில் இப்படியான நல்ல குணங்களை பேசுகிற எனக்கும் அல்லாஹு தாலா தந்து சிறந்த சுவர்க்க வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் வாரி வழங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன்
وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரை நாங்கள் பொறுமை என்பது எந்த ஒரு முக்கியமான பண்பாடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள், இது பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்த்தனாங்க. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த பொறுமையை கையாண்டதுக்கு இன்னும் சில சான்றுகளை எங்களுக்கு பார்க்கலாம். எங்களுக்குள் ஒரு பிளவு வருகிற பொழுது, சிக்கல்கள் இன்னல்கள் வருகிற பொழுது அந்த வெடிப்பை இல்லாமலாக்க, அந்த பிரச்சனை இல்லாமக்குவதற்கு அவர்கள் கையாண்ட ஒரு ஆயுதமாக இந்த பொறுமையை நாங்கள் பார்க்கிறோம். ஒருமுறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி ரீதியில் ஒரு போட்டி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டு பேருக்கு ஒரு ஆட்சி போட்டி. ஆனால் எல்லோருமே சஹாபாக்கள், அவங்க நீதமானவர்கள், அவங்க மாட்டு கருத்து கிடையாது. எனவே முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்கிறார்கள், ஒரு மசூராவை போட்டு அங்கே சொல்கிறார், மன்கார யுரீது ஐய தக்கல்லம ஃபீ ஹாதல் அம், உங்களை தாருக்கு ஆட்சி அதிகாரம் தேவையோ அவங்க என்கிட்ட பேசட்டும். அவர் ஆட்சியில் இருக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார், உங்களில் யாருக்கு ஆட்சி அதிகாரம் தேவையோ, இந்த பதவி தேவையோ, அவர் எங்களோடு பேசட்டும். ஃபல் நஹ்னு அஹக்கு மின்ஹு வ மின் அபீஹி, நாங்கள் வரக்கூடிய அவரை விட, அவருடைய தந்தையை விட நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கு தகுதியானவர்கள். என்ன சொல்கிறார், அலியை விட ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவர்களை விட நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கு தகுதியான ஆக்கள் என்று ஒரு பயங்கரமான ஒரு பேச்சை பேசுகிறார். அந்த சபையில் எல்லாட மனசும் உடைஞ்சி போகிறது. எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். பெரும் சஹாபாக்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹபீப் இப்னு மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், ஃபஹல்லா அஜபுதஹு, இப்னு உமர் அவரை பார்த்து சொல்கிறார், இப்னு உமர் அவர்களே, இவருக்கு ஒரு பதிலை நீங்கள் கொடுக்கவில்லையா? முஆவியா சொன்ன வார்த்தையை பாருங்க, எங்களை உடைச்சி போடுகிற அளவுக்கு, எங்களை ரெண்டு துண்டாக பிரிக்கின்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறாரே, இவருக்கு பதில் கொடுங்க என்று சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஃபஹலல் துஹூபதி, ஏண்ட அந்த சால்வையை அப்படி கைக்கு எடுத்தேன் நான். இப்னு உமர் சொல்கிறார், வஹமம்து அன் அகூல, நான் நினைக்கிறேன், அவர் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறார் முஆவியாவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு. என்ன நினைக்கிறார், அஹக்கு பிஹாதல் அம்ரி, இந்த ஆட்சிக்கு, இந்த பதவிக்கு யார் தெரியுமா தகுதி முஆவியா, மின்க மன் காத்தலக வ அபாக அலல் இஸ்லாம், உங்களை வாப்பவை எதிர்த்து இந்த மார்க்கத்துக்காக போராடியவர்கள், இந்த சத்தியத்துக்கு போராடியவர்கள், அபூ சுஃபியானுக்கு அவர் காஃபிராக இருக்கிற காலம், அதுக்கு எதிராக போராடியவர் எங்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு எதிராக போராடியவர் எங்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் தகுதியானவர் என்று சொல்ல நினைத்துட்டு அவர் சொல்கிறார், நான் சொல்லல, நான் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா எங்களுக்குள்ள பிளவு வந்திருக்கும், முஆவியாவுக்கு ஒரு கூட்டமும் இப்னு உமருக்கு ஒரு கூட்டம் என்று சொல்லி நாங்கள் ரெண்டாக பிளவுபட்டிருப்போம். இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அல்லாஹு தஆலா எனக்கு ஃபதகர்து மா அத்தல்லாஹு லி மினல் ஜினான், சுவர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற அந்த சுவனபதி எனக்கு நினைவுக்கு வந்தது. நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்துல ஒரு ஃபித்னாவுடைய சந்தர்ப்பத்தை, அன்புக்குரியவர்களே, நஃப்ஸை அடக்குகிறார், கட்டுப்படுத்துகிறார். அவர் கட்டுப்படுத்தி அந்த டென்ஷனுடைய நேரத்தில் அவர் சுவர்க்க நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சிக்கல்கள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எங்களோட பொறுமை இன்மை தான் காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிக்கல் வரலாம், ஒரு பிரச்சனை வரலாம், ஒவ்வொன்றுக்கும் எங்களோட பொறுமை இன்மையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, திடீரென்று கோபம் வரக்கூடிய வீரம் கிடையாது. தாரு வீரன் தெரியுமா, இன்னம ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கதப், தனக்கு கோபம் வருகிற நேரத்தில் பொறுமை காக்கிறானே அவன் தான் வீரன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி. எனவே ஊருக்கு உலகத்தை முதல்ல கட்டுப்படுத்த, முதல்ல மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு முதல்ல எங்களை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உறவுகளே, எங்களை நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமை என்ற தன்மையை முதல்ல நாங்கள் கொண்டு வர வேண்டும். இவங்க தான் மூமீன்கள், வெற்றியாளர்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான். எனவே அதுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வோர். இறுதியாக அன்புக்குரிய உறவுகளே, சஹாபாக்களை பார்த்தா அந்த ரசூலுல்லாஹ்வோட பாசறையில் வளர்ந்தவர்கள், அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மிக
முக்கியமான ஒரு தோல்வி, ஒரு சோதனை என்னென்று சொன்னால், அவங்க பத்ரில் வெற்றி பெற்றார்கள், உஹதில் தோல்வி அடைந்தார்கள். இந்த உஹது களத்தில் பெருந்தோல்வியை சந்தித்தார்கள். 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த காஃபிர்கள் இந்த சஹாபாக்களோட முகங்கள் எல்லாம் கிழிக்கிறார்கள், கண்களை தோண்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட கண்ணம் வெட்டப்படுகிறது, ரசூலுல்லாஹ் மௌத் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது, ரசூலுல்லாஹ்வோட பல்லு உடைக்கப்படுகிறது. அப்படி அந்த உஹது களத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்விதான். ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பொறுமை காத்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? அபூ சுஃபியான் வருகிறார். அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வெளியே காஃபிரா இருக்கிற நேரம், உஹது களத்தில் தோல்வியை கண்ட அவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அஃபில் கௌமி முஹம்மத், எல்லோரும் உஹது மலையிலே ஏறி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மேலே இருக்கிறார், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு மேலே இருக்கிறார்கள். என்ன கேட்கிறார் தெரியுமா? இந்த கூட்டத்தில் முகமது இருக்கிறாரா? அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, அபூபக்கர் இருக்கிறாரா? அஃபில் கௌமி இப்னுல் கத்தாப், இந்த கூட்டத்தில் உமர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். அவர் நினைக்கிறார் எல்லாரும் மௌத்தா போனாச்சு, இன்றைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைக்கிறார். அந்த நேரத்தில் உமருக்கு கோபம் வருகிறது ரலியல்லாஹு அன்ஹு. மனசை கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரியெல்லாம் இவர் பேசுகிறாரே என்று கோபத்தோடு இருக்கிற பொழுது அவர் சொல்கிறார், இன்னல்லதி அதௌத லா ஹயாஹும் குல்லுஹும். அபூ சுஃபியானே, நீங்கள் எவரெல்லாம் மௌத்தன்னு நினைக்கிறீர்களோ அந்த முஹம்மதும் அபூபக்கரும் அந்த உமரும் இங்கே உயிரோடு தான் இருக்கிறார்கள், யாருமே கொல்லப்படல. சிந்தித்து பாருங்க, எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள், கைகால் வெட்டப்படுகிறது, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே கூட ரசூலுல்லாஹ் எப்படி பொறுமை காத்தார்கள் தெரியுமா சகோதரர்களே? பொறுத்து இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த அபூ சுஃபியா என்ன செய்கிறான்? இஸ்லாத்தை ஏச ஆரம்பிக்கிறான். இந்த சத்தியத்தை, இந்த ஏகத்துவ கொள்கையை பரிகாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்க எல்லாம் தோத்து போனீர்களே உஹது களத்திலே, ஓலு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய், நீ தான் எங்கட கடவுள். அன்றைய காலத்திலே சில கடவுள்கள் இருந்தது, லாத்து மனாத்து உஸ்ஸா போன்ற ஒரு கடவுள் தான் ஹுபல். ஹுபலே நீ உயர்ந்து விட்டாய் என்றெல்லாம் அந்த சஹாபாக்கள மனசு உடைந்து போகின்ற அளவுக்கு, பொறுமையை இலக்கை செய்கின்ற அளவுக்கு ஏச தொடங்குகிறான், அல்லாஹ்வுக்கு ஏசுகிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலா துஜீபு லஹு, என்னுடைய அருமை தோழர்களே, இவருக்கு நீங்கள் பதில் கொடுக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் எப்படி பதில் கொடுப்பது? சொல்லுங்கள், அல்லாஹு அலா வ அஜல், இந்த உலகத்தில் உயர்ந்தவனும் உயர்த்தியானவனும் அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று நீங்கள் சொல்லுங்க. அந்த கடவுள் கிடையாது, ஏகத்துவத்தை சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள். அந்த அபூ சுஃபியான் விடல்ல, இன்னும் வசைப்பாடுகிறான், கேலி பண்ணுகிறான். இன்னலனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, அந்த உதவி எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று இஸ்லாத்தை கேலி செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அருமை தோழர்களே, அலா துஜீபு லஹு, இவருக்கு பதில் கொடுக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை நான் என்ன சொல்வது என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சொன்னார்கள், கூலு அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அல்லாஹ் தான் எங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ்வை வெற்றியை தரக்கூடியவன். இதிலே தோல்வி என்றால் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான், அல்லாஹ் பாதுகாவலவன் என்று நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாவலன் இல்லை என்பதை அடித்து சொல்லுங்க என்று சொன்னோன்னே சஹாபாக்கள் அப்படியே சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க, ஈமான்ல எந்த அளவு 70 பேரை இழந்து எத்தனையே பேர் மௌத்தாகி இந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் பொறுமை காக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை திட்டுகிற நேரத்தில் தான் அணுகுமுறையோடு பதில் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களோட வாழ்நாளில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையில் இந்த தன்மையை கடைபிடித்ததை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா இப்படியான தன்மைகளை தந்து, நல்ல பண்புகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்து, பொறுமைசாலிகளாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் அருள் செய்வதோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நோய் வருவது, வேறு வேறு சோதனை வருவதெல்லாம் அது கலாக்கதரில் உள்ளதுதான். எங்களோட நிர்வாகத்தின் ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு வேண்டிக் கொள்ள சொன்னார்கள். அதாவது திஹாரியில் வசிக்கக்கூடிய ஒரு ஆலிம், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில் ருவைசுத்தீன் அன்வாரி என்று சொல்லக்கூடிய ருவைசுத்தீன் மௌலவி அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர். அவர் திடீரென்று 2 கிட்னிகளும் சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு சரியான ஒரு கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 3 பிள்ளைகளுடைய ஒரு தந்தை.
அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லாமல் அவர் கஷ்டத்தோடு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அவசரமாக சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை செய்யுமாறு வைத்தியர்கள் பணித்திருக்கிறார்கள். அதற்கான ஆவணங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே தான் அவசரமாக அந்த சத்திர சிகிச்சை செய்வதற்காக வேண்டி மாற்று சிகிச்சைக்காக வேண்டி 96 லட்சம் கிட்டத்தட்ட தேவைப்படுவதாக டாக்டர்மார்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் எங்களிடம் எங்களோட குருவான சுன்னாவை ஏற்று வாழக்கூடியவர், எமது பள்ளிக்கு வந்து போகக்கூடிய ஒரு உறவு, அவருக்கு உதவி செய்வது, அவருக்கு இந்த தொகையை சேர்த்து கொடுப்பது எங்கள் எல்லாரையும் கடமை. ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்தால் என்னுடைய குடும்பமாக நினைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையை போல் நினைக்க வேண்டும், என்னுடைய உறவாக நினைக்க வேண்டும். இன்றைக்கு அவரு கொண்டால் எங்களுக்கு நாளைக்கு வரலாம் உறவுகளே. எனவே தான் இன்ஷா அல்லாஹ் எங்கள் பள்ளி நிர்வாகம் வருகிற அந்த ஜும்மாவுடைய அந்த கலெக்ஷன் வசூலை அவருக்கு முழுமையாக வழங்குவதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். எனவே உங்களுடைய உதவிகளை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும், நிறைய பொருளாதாரத்தை பரக்கத்து செய்ய வேண்டும். கொடுப்பது ஒரு நாளும் குறை வராது. இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால் அன்ஃபாஹும் லின்னாஸ், ஒட்டுமொத்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்கள். தானும் தன்னிட புள்ள குட்டி என்று நாங்கள் மட்டும் சொகுசா வாழக்கூடியவர்கள் அல்ல. தான் எனக்கு வீடு இருக்கிறது, நான் வாழ்ந்துட்டு போகிறேன், எனக்கு நோயில் என்று சிந்திக்கக்கூடாது. அன்புக்குரிய உறவுகளே, இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு உதவுவது, முடியுமான ஒரு தொகையை நாங்கள் கொடுப்பது, தன்னுடைய வசதிக்கு ஏற்ப இப்படியான உறவு. திஹாரியைச் சேர்ந்தவர், ஹிஜ்ரா மாவட்டத்தில் வசிக்கக்கூடியவர், அவருக்கு நாங்கள் முதல் உதவியாக கட்டாயம் நாங்கள் உதவி பண்ண வேண்டும் என்ற செய்தியை வினயமாக உங்கள்கிட்ட வேண்டுவதோடு, கொடுப்பதில் ஒரு நாளும் குறை வரது. மா நகசத் மாலு அபதி மின் சதகா, நீங்கள் கொடுக்க தர்மம் ஒரு ஏழைக்கோ ஒரு நோயாளிக்கோ அல்லாஹ்வுக்கென்று வாரியத்தில் ஒரு நாளும் குறை வராது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சத்திய வாக்கு. எனவே அன்புக்குரிய உறவுகளே, இன்றைக்கு நோய் விசாரிக்கிற தன்மை, அவர்களை பார்க்கிற தன்மை குறைந்து போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஹதீஸுல் குதுஸியில, அல்லாஹ் மறுமை நாளில் சொல்லுவானாம், அடியானே நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்ன விசாரிக்கவில்லை என்று கேட்பான். அந்த நேரத்தில் அந்த அடியான் சொல்லுவான், யா ரப், என்னுடைய ரப்பே நீ நோய்வாய்ப்பட்டிருந்தாயா அல்லான்னு கேட்பானாம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், இல்லை, இந்த ஊரில் இந்த இடத்திலே இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தார், இவரை நீ தேடி போய் நோய் விசாரிக்க செல்லவில்லையா என்று அல்லாஹ் அந்த மனுஷன்ட கேட்பானா உறவுகளே. எனவேதான் நோயாளிகளை பார்க்க போவது, விசாரிப்பது என்பது சொர்க்கத்துக்குரிய செயல். எனவே அவனோட விஷயங்களில் அவனோட அந்த சத்திர சிகிச்சைக்காக வேண்டி உதவி செய்வது என்பது சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நன்மையே வேற உறவுகளே. அப்படி சிந்தித்து கொடுப்பதில் நிச்சயமாக குறை வராது என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதை வாரி வழங்குவோம். வருகிற அந்த ஹுத்பால இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தயாராக நீங்கள் வாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் செய்யட்டும். அதை நிர்வாகத்திரத்தை எங்களுக்கு ஒப்படைக்கலாம், அல்லது எங்களுடைய பள்ளி மூலைமார்கிட்ட அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒப்படைக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவருக்கும் ஆரோக்கியத்தை, நிம்மதியை, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.